வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நிறைய இப்ப ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்றா, எப்படி பேசணும் அப்படிங்கறத பத்தி. சம்பிரதாயம் நம்மளுக்கு வந்து எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கறது, அதுதான் த டாக்ட் ஆஃப் டாக்கிங். அதுக்கப்புறம் அஞ்சலி வைபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அஞ்சலி அப்படின்னா கை கூப்புறதுன்னு அர்த்தம். கை கூப்புறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதனால நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல த டாக்ட் ஆஃப் டாக்கிங் அப்படிங்கறத பார்க்கணும். எப்படி பேசணும், எப்படி பேசணும்னு பார்த்தோம்னா, அழகா ஒரு சுபாஷிதம் நம்மளுக்கு சொல்றது எப்படி பேசணுங்கிறது. சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சத்யம் ப்ரூயாத் சத்தியத்தையே பேசு, பிரியம் ப்ரூயாத் பிரியமானத பேசு. பிரியமானதுன்னா பிளீசிங் ஆனதுன்னு அர்த்தம். ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம், ஒருவேளை உண்மைய நீ சொல்லி அதனால இன்னொருத்தருக்கு ரொம்ப அன்பிளசண்டா ஏதாவது ஒண்ணு நடக்க போறது அப்படின்னா அந்த சமயத்துல அதை அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி. இல்ல பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத், பிடிக்கும் அப்படிங்கறதுனால அசத்தியமும் பேசக்கூடாது. ஒருத்தருக்கு நம்ம சொல்றது நம்ம சொல்ற உண்மை பிடிக்கல அப்படிங்கறதுனால நம்ம பொய் சொல்லலாமா? சப்போஸ் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னு வச்சுப்போம். ஃப்ரெண்டுக்கு ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னு கேட்கறதுக்கு பிடிக்காது, அதுக்காக அவகிட்ட போய் நீ பாஸ் ஆயிட்டன்னு பொய் சொல்லலாமா? கூடாது. அதுதான் பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத். அன்ருதம்னா பொய், ந அன்ருதம் ப்ரூயாத் பொய் சொல்லாதே. பிரியம் அப்படிங்கறதுக்காக பொய்ய சொல்லிடாது, ஒருத்தர் பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. இதுதான் சனாதன தர்மம், ஏஷ தர்ம சனாதனா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றோம். இத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள வச்சு ஒன்னொன்னா புரிஞ்சுப்போம். இப்போ சத்தியம் ப்ரூயாத் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் பார்த்தோம். சத்தியமாகவும் பேசணும் பிரியமாகவும் பேசணும் அப்படின்னா அதுதான் பெஸ்ட் வே டு டாக். அப்படி யார் பேசினா அப்படின்னு பார்த்தோம்னா ராமர். ராமர் எப்பவுமே உண்மையதான் பேசுவார், அவர் பொய்யே பேச மாட்டார். அண்ட் அவர் பேசுற உண்மை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாவும் இருக்கும், பிரியமாவும் இருக்கும். ராமர் வாலிய வதம் பண்ணிட்டார். அப்போ வாலி ரொம்ப கோபமா இருந்தான். முதல்ல இந்த மாதிரி மறைஞ்சு நின்று என்ன கொன்னுட்டியே, இது நியாயமா? உனக்கும் எனக்கும் என்ன பகமை, உனக்கும் எனக்கும் என்ன எனிமிட்டி இருந்தது? அப்படி இருக்கிறச்சே அனாவசியமா என்ன கொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வாலி கேட்கறான். வாலி அவ்வளோ கோபமா இருக்கான். அவ்வளோ கோபமா இருந்த வாலி கிட்டக்க ராமர் பதில் சொன்னார், ரொம்ப அழகா பதில் சொன்னார். அந்த மாதிரி அவனை கொன்னிருக்கார் ராமர், கொன்னவனுக்கு எத்தனை கோபம் இருந்திருக்கும்? அப்பேற்பட்ட கோபத்துல அவன் கேள்வி கேட்டிருக்கான். அந்த கோபத்துக்கு இவர் பதில் சொல்லியிருக்கார். பதில் சொன்ன உடனே வாலி சாந்தமாய் ஆமா ராமா நீ பண்ணது ரைட்டுன்றான். ராமர் உண்மையதான் பேசினார், அந்த உண்மையானா பிரியமா பேசினார், கோச்சிக்கல, அன்அக்செப்டபிளா பேசல, உண்மைய பேசினார். என்ன உண்மைய சொன்னார்? மறைஞ்சு நின்னது உன்னை கொன்னது அப்படிங்கிறது வந்து நியாயமாத்தான் பண்ணிருக்கேனா? நிறைய ரீசன்ஸ் இருக்குதுக்கு. மெயின் ரீசன் என்னன்னா, நீ தப்பு பண்ணின, நீ உன் தம்பியோட ராஜ்யத்தை அவனுடைய மனைவி எல்லாம் அபகரிச்சுண்டு போக பார்த்த, நீ ஒரு தப்பு பண்ணின. அதனால உனக்கு தண்டனை கொடுக்கறது அவசியம். தண்டனை கொடுக்கறதுக்கு நான் யாருன்னு நீ கேட்க முடியாது. ஏன்னா நான் பரதனோட ரெப்ரசன்டேட்டிவா இப்ப இருக்கேன். பரதன் தான் ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்கான் பாதுகையை கொண்டு. சோ அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவா நான் இருக்கிறதுனால எனக்கு அந்த ரைட் இருக்கு, அதனால நான் பனிஷ் பண்ணேன். மோரோவர் நீ ஒரு அனிமல், நான் மேன். அனிமலை மேன் ஹண்ட் பண்றது அப்படிங்கிறது நார்மல் தானே. நான் ஒரு க்ஷத்ரியன், க்ஷத்ரியன் வேட்டையாடுறதுங்கிறது சாதாரணம் தானே. வேட்டையாடுறச்சே அந்த அனிமலுக்கு முன்னாடி வந்து நின்றுதான் அடிக்கணும் அப்படின்லாம் எந்த ரூலும் கிடையாது. அனிமல் சத்தம் கேட்டு கூட தூரம் கூட அடிக்கலாம், தப்பு கிடையாது. அதனால அதுவும் தப்பு இல்லை. அது மட்டும் இல்ல, உனக்கும் எனக்கும் என்ன எனிமிட்டி நீ கேட்டியே,
உன்னோட தம்பி சுக்ரீவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான், அவனுக்கு நீ எனிமியா இருக்க, என் ஃப்ரெண்டோட எனிமி எனக்கு எனிமி, அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் பண்ணினேன் அப்படின்னு ராமர் அழகா பதில் சொன்னார். ஒரு பதிலையும் உண்மையாவும் பிளசண்டாவும் சொன்னார் ராமர். எந்த சிச்சுவேஷன்ல சொன்னாருங்கிறத தான் ரொம்ப கவனிக்கணும். சாதாரணமான சிச்சுவேஷன்ல பிளசண்டா பேசுறது, ட்ரூத்ஃபுல்லா பேசுறது எல்லாம் ஈஸி. ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் அவன் குத்துயிரும் கொலையுருமா கிடக்கிறான், எந்த நிமிஷம் வேணா அவனுக்கு உயிர் போயிடும், அவன் உயிரை போக்கினவர் இவர். ஆனாலும் அவனும் அவர் சொன்ன பதில, அவர் சொன்ன உண்மைய, அவர் அவ்வளோ பிரியமா சொன்னதை ஏத்துண்டு அவர் பண்ணது சரி அப்படின்னு நம்பினான். அந்த மாதிரி அப்படி பேச தெரியணும். உறுதியா நம்ம சத்தியத்துல உறுதியா நின்னோம்னா நம்மளால அந்த மாதிரி பேச முடியும். அட் த சேம் டைம் அகங்காரத்தோடயும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கிடையாது, நீ என்ன நான் ஏதோ கொன்னேன், நீ யாரு கேள்வி கேட்கறதுக்கு, என் இஷ்டம், நான் கொன்னேன், நான் பண்ணது ரைட்டுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ராமர் சொல்லல. அவன் கேட்ட கேள்வியை மதிச்சு ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு பதில் சொன்ன. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது பேசுறதுல பெரிய ரூல். எப்படி பேசணும்னு கேட்டா உண்மையை பேசணும், பிரியமா பேசணும். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத். அடுத்தது நப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சத்தியமா இருந்தாலும் அது அப்பிரியமா இருந்தா சில சமயத்துல அவாய்டு பண்ணணும். இதுக்கு யாருப்பா எக்ஸாம்பிள் கேட்டா விதுரர். இப்ப இந்த கதை மகாபாரத கதை. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். உங்க சீனியர்ஸ்க்கு தான் இப்ப மகாபாரதா செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால அடியன் இந்த பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை சொல்றேன். என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, பாண்டவாளும் கௌரவாளும் கசின்ஸ். ஆனா கௌரவாளுக்கு பாண்டவாளை பிடிக்காது. ஃபார் சம் ரீசன் இந்த கௌரவா பிரின்ஸ் துரியோதனன், அவன் தான் கௌரவர்கள்ல எல்டஸ்ட், பாண்டவர்கள்ல எல்டஸ்ட் யுதிஷ்டிரன். யுதிஷ்டிரன் துரியோதனன் 2 பேரும் இருக்கா. அந்த ஹஸ்தினாபுரம் அப்படின்ற ராஜ்யத்தை அவள்ல ஒருத்தர் எடுத்து நடத்தணும் ஃபர்தரா. அதுக்கு யுவராஜாவா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றது. அப்ப ஃபார் சம் ரீசன் யுவராஜா யுதிஷ்டிரன் தான் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணிட்டான். ஃபார் த ரைட் ரீசன்ஸ். யுதிஷ்டிரன் நல்லவன், அதனால யுதிஷ்டிரன் தான் யுவராஜா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டான். இத துரியோதனால தாங்க முடியல. அதனால எப்படியாவது இந்த யுதிஷ்டிரனையும், யுதிஷ்டிரனுடைய தம்பிகள் 4 பேர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், அப்புறம் அவன் அம்மா குந்தி, இவா எல்லாரையும் எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு அவன் முயற்சி பண்றான். அத நேரடியா பண்ணினா அது தப்பாயிடும் இல்லையா, அப்புறம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிடும் பை லா. அது அவனுக்கு வேண்டாம். அதனால அவன் என்ன நினைச்சான், ஒரு பிளாட் ஹேட்ச் பண்ணி, சூழ்ச்சி பண்ணி, ஷடயந்திரத்தை பண்ணி எப்படியாவது அவளை ஜெயிச்சுடலாம், கொன்னுடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்கு என்ன பண்ணினானா, ஹஸ்தினாபுரத்து பக்கத்துல வாரணாவதம்னு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல ஏதோ சிவன் கோவில் ஒண்ணு இருந்தது. அந்த சிவன் கோவில்ல ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாம் போய் அட்டென்ட் பண்ணுங்கோ, உங்களுக்காக நான் அழகா ஒரு பவனம் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானா துரியோதனன் யுதிஷ்டிரனை பார்த்து. எந்த மாதிரி பவனம் கட்டினா அப்படின்னு கேட்டா, அரக்கு மாளிகை, வேக்ஸ் ஹவுஸ். அதுல ஒரு துளி ஃபயர் பட்டா கூட அப்படியே பத்திண்டு எரிஞ்சு பஸ்மம் ஆயிடும் வித்தின் மினிட்ஸ். அந்த மாதிரி ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகைக்கு இவாளை அனுப்பணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. இவாளும் பிளான் தெரியாம ஒத்துனுட்டான். சரி நாங்க போறோம் அங்க அப்படின்னு சொல்லிட்டான் பாண்டவாளும் குந்தியும். ஆனா இத பத்தி, இந்த பிளானை பத்தி விதுரர் அப்படின்றவருக்கு தெரிஞ்சிருச்சு. விதுரர் யாருன்னு கேட்டா, அவர் தான் ஹஸ்தினாபுரத்தினுடைய மகாமந்திரி. இந்த பாண்டவா கௌரவா எல்லாருக்கும் அவர் சித்தியாவாகணும், அப்பாவோட தம்பி ஆகணும். அவர் நல்லவர். அவருக்கு தெரிஞ்சு போச்சு துரியோதனன் இந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்ணியிருக்கான், சூழ்ச்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்த யுதிஷ்டன் கிட்ட சொல்லணுமா இருந்தது. சொல்லணுமா இருக்கிறச்சே அவரால் நேரம் சொல்ல முடியல. ஏன்னா எப்பவுமே துரியோதனன் சுத்தின்ண்டே இருக்கான், யுதிஷ்டனை சுத்தி துரியோதனன் இருந்துட்டே இருக்கான். டைரக்டா சொல்ல முடியல. டைரக்டா சொல்ல முடியலங்கிறச்சே அவர் ரொம்ப சாமர்த்தியமா உண்மைய சத்தியத்தை பேசினார். ஆனா ரொம்ப சாமர்த்தியமா பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கேள்வி கேட்டார் யுதிஷ்டனை பார்த்து. என்ன கேள்வி? காட்டு தீல யாரு பொழைப்பா அப்படின்னு கேட்டார். காட்டு தீனா ஃபாரஸ்ட் ஃபயர். இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னு ஒண்ணு வந்ததுன்னா அதுல இருந்து யாரு எஸ்கேப் ஆவா அப்படின்னு கேட்டா, எலிதான் எஸ்கேப் ஆகும்.
பதில் சொல்ற யுதிஷ்டர், எலிதான் எஸ்கேப் ஆகும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, எலியால மட்டும்தான் பூமி கீழே ஓட்ட போட்டு போய் ஒளிஞ்சிக்க முடியும். மேல எரியறதுன்னா பூமி கீழே ஓட்ட போட்டு இருக்கிறவாளுக்கு ஆபத்து வராது இல்லையா? ஏன்னா ஃபயரால அர்த்த பியர்ஸ் பண்ணிட்டு உள்ள போக முடியும். அதனால அது தப்பிச்சுடும் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். சரி, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இந்த மாதிரி ஒரு கேள்வி எதுக்கு கேட்டார் இந்த சித்தியா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா பாண்டவாள்லாம். அப்புறம் மறுநாள் அவ வாரணாவதத்துக்கே போயிட்டா. போனா அங்கேருந்து ஒருத்தன் வந்தான், ஒரு எலியோட வந்தான். விதுரர் அம்சார் அப்படின்னு சொல்றான். அப்ப புரிஞ்சு கொடுத்து யுதிஷ்டனுக்கு, ஓஹோ ஏதோ வார்னிங் கொடுத்திருக்கார் விதுரர் நம்மளுக்கு. அவர் நம்மளுக்கு ஹிதமான ஒரு சத்தியத்தை நேரடியா சொல்லாம இந்த மாதிரி மறைமுகமா சொல்லி அமைச்சிருக்கார் அப்படின்னு புரிஞ்சுட்டார். அந்த வந்தவன் எதுக்காக வந்திருக்கான்னு கேட்டா, இந்த எலி மாதிரி பூமிக்குள்ள ஒரு சுரங்க பாதையை அமைச்சு, ஒரு டனல் அமைச்சு, அது வழியா பாண்டவாள் எல்லாம் வெளியேற்றணும், எஸ்கேப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கான். அதை புரிஞ்சுட்டார் யுதிஷ்டர். அவனை சுரங்கம் பண்ண சொன்னார். அவனும் பண்ணினா, இவாள்லாம் தப்பிச்சுட்டா. இப்ப இவா தப்பிச்சுட்டா அப்படின்னு விதுரருக்கு தெரியும். விதுரருக்கு மட்டும்தான் தெரியும். வேற எல்லாரும் என்ன நினைச்சுட்டா, அரக்கு மாளிகை எரிஞ்சு போயிடுத்து. ஆஸ் பிளான்ட் பை துரியோதனா அவன் எரிச்சுட்டான் அரக்கு மாளிகைய. அது எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனதுல பாண்டவாளும் குந்தியும் போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டா, எல்லாரும் ஹஸ்தினாபுரத்துல இருக்கிற எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு இருக்கா. ஹஸ்தினாபுரத்து ராஜா திருத்தராஷ்டிரன், பாண்டவர்களுடைய பெரியப்பா, பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருக்கும் தாத்தா ஒருத்தர் இருக்கார் பீஷ்மர், பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு குரு துரோணர், ஹஸ்தினாபுரத்தினுடைய குலகுரு கிருபாச்சாரியர், எல்லாரும் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா. பாண்டவா போயிட்டார். பாண்டவா போயிட்டான்ற விஷயம் சத்தியம் கிடையாது. இது விதுரருக்கு தெரியும். ஆனா இந்த விதுரர் இந்த சத்தியத்தை இவா கிட்டக்க இப்ப சொல்லல. அது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால சொல்லல. ஆனா இப்போ இந்த கோஷ்டியில எல்லார்கிட்டையும் சொல்லாத இருக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் ரீசன் இருந்தது. ஏன்னா திருத்தராஷ்டிரன் கௌரவர்களுடைய அப்பா. என்னதான் பாண்டவாளுக்கு பெரியப்பாவா இருந்தாலும் பாண்டவா பவர்ல இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. அதனால அவர்கிட்ட சொல்றது ஆபத்துன்னு சொல்லல. துரோணர் கிருப்பர் எல்லாருமே பாண்டவா கௌரவாளுக்கு குரு. அதனால அவளும் எப்படி எடுத்துப்பா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மத்தவா யாருக்கும் சொல்றதுல விஸ்டம் இல்ல, பொலிட்டிக்கல் விஸ்டம் இல்லன்னு அவருக்கு தெரியுது. ஆனா இந்த பீஷ்மர்னு ஒருத்தர் இருக்க, அவரும் விதுரர் மாதிரிதான். அவருக்கு பாண்டவாளை கண்டா ரொம்ப பிடிக்கும். இப்பேற்பட்ட பாண்டவா அவா போயிட்டா அப்படின்ற விஷயம் அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாதான் இருந்துருக்கு. ஆனாலும் விதுரர் அந்த சமயத்துல சொல்லாம விட்டுட்டார். உண்மைய சொல்லல, பீஷ்மர்கிட்ட உண்மைய சொல்லல. ஏன் சொல்லல அப்படிங்கிறதுக்கு தான் ரீசன் இருக்கு. ஏன் சொல்லலன்னு கேட்டா, இந்த உண்மைய சொன்னா பீஷ்மருக்கு ரொம்ப ரொம்ப அன்பிளசண்டா அது இருந்திருக்கும், அப்பிரியமா அது இருந்திருக்குமா. புரியலையே. என்ன புரியல? பீஷ்மருக்கு பாண்டவா ரொம்ப பிடிக்கும் தானே சொன்னோம். அப்படி இருக்கிறச்சே பாண்டவா உயிரோட இருக்கான்னு சொன்னா அவருக்கு பிடிச்ச நியூஸா தானே அது இருக்கணும், பிளசன்ட் நியூஸா தானே இருக்கணும். அப்புறம் ஏன் அது அன்பிளசன்ட்னு சொல்றோம்னு கேட்டா, விதுரர் சொல்றார், விதுரருக்கு ஒரு ரீசன் இருந்தது சொல்லாம இருக்கிறதுக்கு. விதுரர் நினைக்கிறார், பாண்டவா இப்ப உயிரோட இருக்கா சரி, ஆனா அவளை கொல்றதுக்கு துரியோதனன் பிளாட் பண்ணினா, துரியோதனன் சூழ்ச்சி பண்ணா அப்படின்ற விஷயம் பீஷ்மருக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவேன். ஏன்னா துரியோதனனும் பேரன்தான், யுதிஷ்டனும் பேரன்தான், கௌரவாலும் பேரர்கள் தான், பாண்டவாலும் பேரர்கள் தான். அப்படி இருக்கிறச்சே ஒரு செட் ஆஃப் பேரர்கள் இன்னொரு செட் ஆஃப் பேரர்களை போய் இப்படி பேர்ன் அலைவ் பண்ணணும்னு நினைக்கிறாளே, உயிரோட எரிக்கணும்னு நினைக்கிறாளே அப்படிங்கிற சத்தியத்தை அவரால் தாங்க முடிஞ்சிருக்காரு அந்த சமயத்துல. அது அவ்வளவு அன்பிளசண்டா அவருக்கு இருந்திருக்கும். அப்படிங்கறதுனால அந்த சத்தியத்தை சொல்லாம அவாய்ட் பண்ணார் அந்த சமயத்துல. இவென்ச்சுவலி பீஷ்மருக்கு தெரிய வந்துடுத்து, அது வேற விஷயம். பட் அந்த சமயத்துல அவர் அத தாங்கிக்கிற நிலைமையில இல்ல அப்படிங்கறத கேட்ச் பண்ணி விதுரர் சத்தியமா இருந்தாலும் இது அப்பிரியமான விஷயங்கிறதுனால சொல்லாம இருந்த அப்படிங்கிறதுதான் முக்கியமான விஷயம். அதனால சில சமயங்கள்ல சத்தியம் அப்பிரியமா இருக்கும் பக்கலிலே இருக்கிற பட்சத்துல அத அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியறது. ஆனா பீஷ்மர் விதுரரை கோச்சிண்டார். அவருக்கு உண்மை தெரிஞ்ச உடனே, டேய் நீ என்கிட்ட அது சொல்லியிருக்கணும் முன்னாடியே, நீ சொல்லாம விட்டது தப்புன்னு தான் சொல்ற, அதனால இது அல்டிமேட்லி ரைட்டுன்னு சொல்ல முடியாது,
சில சமயத்துல அவாய்டு பண்ணணும். ஆனா சத்தியம்ங்கிறது வந்து எப்பவுமே வெளியில வந்துடுது. சூரியன் மாதிரி. சூரியனை யாராலையாவது மறைக்க முடியுமா? கிரகணம் வந்தா கூட பிடிச்சிட்டு விட்டுடுறது இல்லையா? அந்த மாதிரி கொஞ்ச நாள் வேணா அது மறைஞ்சு இருக்கும். ஆனா இவென்ச்சுவலி அது வெளியில வந்தே தீரும். அப்படிங்கறதுனால சத்தியத்தை மறைக்க முடியாது. ஆனா ஒரு கால பர்யந்தம் அது அப்பிரியமா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அதை அவாய்டு பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் விதுரர். அடுத்தபடியா பிரியம்ச நான்ருதம் ப்ரூயாத், பிரியமா இருக்குங்கிறதுக்காக பொய் சொல்லாத அப்படிங்கிறதுக்கு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா மாரீச்சன். மாரீச்சன் உங்க எல்லாருக்கும் தெரியும், ராமாயண கதையில ரொம்ப ஃபேமஸ் கேரக்டர். அவன் எப்ப வரான் ராமாயணத்துலன்னு கேட்டா ஃபர்ஸ்டே வரான். முதல்ல ராமர் பாலகனா இருக்கிறச்சே தாட்டகாவனத்துக்கு போச்சே, தாட்டகையினுடைய பிள்ளை மாரீச்சன். மாரீச்சனை அவர் கொல்லல. மாரீச்சனை மானவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை போட்டு கடலுக்குள்ள 100 யோஜனை தூரம் தூக்கி எரிஞ்சு விடுறார். அந்த மாரீச்சன் பயந்துன்னு இருக்கான் இப்ப ராமர் கிட்டக்க. அவனை வந்து ராவணன் அப்ரோச் பண்றான். ராவணன் எப்ப அப்ரோச் பண்றான்னு கேட்டா, ராமர் எல்லாம் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், சூர்பனக ஒரு சமயம் ராமனை பார்த்ததுக்கு அப்புறம், லக்ஷ்மணர் சூர்பனகோட காது மூக்கெல்லாம் அறுத்ததுக்கு அப்புறம் அவர் ராவணன் கிட்டக்க போய் அழறான். இந்த மாதிரி இந்த ராமனும் லக்ஷ்மணும் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டா, அதுக்கு காரணமே அவ கூட இருக்கிற அந்த சீதை அப்படிங்கிற ஒரு பொண்ணுதான். அந்த சீதை ஆனா ரொம்ப அழகு, அவளை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டாவும். அதனால ராவணன் சீதை அபகரிக்கணும் அப்படின்னு பிளான் போடுறான். அந்த பிளானுக்கு அசிஸ்ட் பண்ண மாரீச்சனை கூப்பிடுறான். அப்போ மாரீச்சன் ராவணன் கிட்ட சொன்னான், டேய் ராவணா, உனக்கு இது நல்லது இல்லடா. நான் ராமனுடைய பலத்தை நன்னா தெரிஞ்சவன், எனக்கு தெரியும், அவனை பார்த்திருக்கேன் சின்ன வயசுலயே. என்ன அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டான் ஒரே அம்ப கொண்டு கடலுக்குள்ள. இப்ப இன்னும் பெரியவனாய் இன்னும் பலசாலி ஆயிட்டான், இன்னும் அஸ்திரங்கள்லாம் அவன் சம்பாதிச்சிருக்கான். அவன் கிட்ட வச்சுக்காத, நல்லது இல்ல அப்படின்னு மாரீச்சன் வான் பண்ணி சொன்னான். சொல்றச்சே அழகான ஒரு ஸ்லோகத்தை சொன்னான் மாரீச்சன். என்னது அது அப்படின்னு கேட்டா, சுலபா புருஷா ராஜன்னு சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்ய பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா அப்படின்னு ஸ்லோகம். என்ன அர்த்தம்னு கேட்டா, ஏய் ராஜா ராவணா, உன்னை புகழ்ந்து பேசுறவா நன்னா சுலபமா கிடைச்சிடுவா, ஈஸியா கிடைச்சிடுவா. சுலபா புருஷா ராஜன்னு சததம் பிரியவாதினா, எப்பொழுதும் உனக்கு பிடிச்சதையே சொல்றவா நிறைய கிடைச்சிடுவா. அது ரொம்ப ஈஸி. அதுவும் ராஜா அப்படின்னா அவனை பிளாட்டர் பண்றதுக்கு எல்லாரும் வந்துருவாளும், அதனால ஈஸியா கிடைச்சிருவா. யாரு தெரியுமா கிடைக்க மாட்டா? அப்பிரியஸ்ய பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. அப்பிரியமா ஒரு விஷயம் இருக்கு, உனக்கு பிடிக்காதது ஒண்ணு இருக்கு, ஆனா அது உண்மை அப்படின்னா அத சொல்றதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாப்பா அப்படின்னு சொல்றான். சொல்றதுக்கு ஆள் கிடைக்க மாட்டா, சரி, கேட்கறதுக்கும் ஆள் கிடைக்க மாட்டா. சொல்றதுக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம், ஆனா நான் கிடைச்சிருக்கேன். இப்போ உனக்கு பிடிக்காத விஷயம், ராமன் பலசாலி அப்படின்னு நான் சொல்றேன், அது உனக்கு ரொம்ப பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், அது உனக்கு அப்பிரியம்தான், ஆனா அது உண்மை, அதனால நான் சொல்றேன் உனக்கு. ஆனா நீ கேக்குறியோ இங்கான கேட்கிற மூட்ல இருக்கியா நீ? பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபான்ட்ட. பக்தாவும் கிடைக்க மாட்டா, சொல்றவாளும் கிடைக்க மாட்டா, ஸ்ரோதா கேட்கறவாளும் கிடைக்க மாட்டா அப்படின்ற. பத்தியமா ஒரு விஷயம் இருக்கு. பத்தியம்னா என்ன அர்த்தம்? பத்திய சாப்பாடுன்னு கேள்விப்பட்டு போய், அது ரொம்ப ஹிதமானது, நம்மளுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அவன் நல்லதை சொல்றவன் கிடைக்கிறதும் கஷ்டம், அப்படி கிடைச்சிட்டாலும் அவன் சொல்றத கேட்கறவன் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு மாரீச்சன் சொன்னான். பட் சத்தியத்தை பேசணும். அது அப்பிரியமா இருந்தாலும் பொய்ய பேசிடக்கூடாது. ஒருவேளை அவாய்டு பண்ணணும்னா போனா போறதுன்னு கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதை அவாய்டு பண்றத ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல பொய்யா சொல்லிடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப விதுரர் கேஸ்ல அவர் வாய மூடின்னு இருந்தார், அப்பிரியமான சத்தியத்தை சொல்லல. துரியோதனன் பிளாட் பண்ணாங்கிறத சொல்லல, ஆனா அவர் பொய்யும் சொல்லலையே. துரியோதனன் ரொம்ப நல்லவன், பாண்டவா ஏதோ எதேச்சியா போயிட்டா அப்படின்னு அவர் பொய்யும் சொல்லல. சோ இது ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த தின் லைனை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணணும். எப்படின்னு கேட்டா, உண்மையே பேசணும், உண்மையா பிரியமா பேசணும், அதான் பெஸ்ட், உத்தம கல்பம், பெஸ்ட் ஆப்ஷன். இல்லையா, முடியலையா, சரி, ஒரு சமயம் அப்பிரியமா இருக்குன்னு தோணித்துன்னா அந்த உண்மையை சொல்லாம சில கால பரியந்தம் இருக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கலாம். ஆனா எதை கண்டிப்பா பண்ணவே கூடாதுன்னு கேட்டா, பிரியமா இருக்குங்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக
சும்மா ஏத்தி ஏத்தி விட்டு பிளாட்டர் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பொய் சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அதுதான் மாரீச்சன் நம்மளுக்கு சொல்லித்தரோம். சோ இதுதான் டாக்ட் ஆஃப் டாக்கிங். 3 விஷயம் என்னது? சத்தியமாகவும் பிரியமாகவும் பேசணும். ஒரு சமயம் சத்தியம் அப்பிரியமா இருந்தா ஒரு கால பர்யந்தம் அந்த சத்தியத்தை சொல்லாம இருக்கலாம். பிரியமா இருக்கு அப்படிங்கறதுக்காக அசத்தியத்தை பேசக்கூடாது. இந்த 3 விஷயம் ஞாபகம். அடுத்த டாபிக் அஞ்சலி வைபவம் அப்படிங்கிறது. அஞ்சலி அஞ்சலி அப்படின்னா என்னன்னு கேட்டா, கை கூப்பி சேவிக்கிறது. 2 கைகளையும் கூப்பிச்சுன்னு இருக்கிறது அஞ்சலி அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம பெரியவாள்லாம் ரொம்ப 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 ஏத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கா. இப்ப 3 ஆச்சாரியர்கள் இந்த அஞ்சலிய பத்தி என்ன சொல்றாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆளவந்தார் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார். இந்த குரு பரம்பரா பிரபாவத்தை எல்லாத்தையும் நம்ம கத்துக்க போறோம். ஐ திங்க் 2021 நீங்க கத்துன்னு இருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? 22 பண்ணலன்னு நினைக்கிறேன், 21 பேட்ச் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். சோ ஆளவந்தார் சரித்திரம் நீங்களாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய குரு பரம்பரா சீரீஸ் காமிக் புக்ஸ் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பேன். அதுல ஆளவந்தார் சரித்திரம் வருது. ஆளவந்தார்ங்கிறவர் குரு பரம்பரையில முக்கியமான ஆச்சாரியர். இன்னைக்கு கிளாஸ்க்கு அது தெரிஞ்சிருந்தா போதும். அவர் ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல 28வது ஸ்லோகத்துல இந்த அஞ்சலிய பத்தி என்ன சொல்றார் அப்படிங்கறத பார்க்கலாம். त्वदङ्घ्रि मुद्दिश्य कदापि केनचित् यथा तथा वापि सकृत् कृतोञ्जलिः तदैव मुष्णात्यशुभान्यशेषतः शुभानि पुष्णाति न जातु हीयते. त्वदङ्घ्रि मुद्दिश्य, உன்னுடைய திருவடிய உத்தேசிச்சு பெருமாளே, உன்னுடைய திருவடிய நினைச்சுண்டு, கதாபி கேனச்சித், ஏதாவது ஒரு சமயத்துல ஏதாவது ஒரு விதத்துல, யதா ததாவாபி சக்ருத் கிருதோஞ்சலி, எப்படியோ இன் சம் வே, இன் சம் ரேண்டம் வே, ஒரே ஒரு தடவை அஞ்சலி பண்ணினா, சக்ருத்னா ஒன்ஸ் அர்த்தம். யதா ததாவாபி, இன் எனி பாசிபிள் மேனர், அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், எனிவேர், இன் எனி மேனர், எனி ஹவு, ஒரே ஒரு தடவை அஞ்சலி பண்ணினா அது என்ன பண்ணுமா? ததி ஏவ முஷ்ணாதி, அது திருடிடும். அந்த அஞ்சலி திருடிடும் அப்படிங்கிற. என்னத்த திருடும்? அசுபானி அசேஷதா, என்ன என்ன அசுபங்கள்லாம் இருக்கோ, என்ன என்ன தப்புக்கள் பாப்பங்கள் கெட்டதுகள் எல்லாத்தையும் அந்த அஞ்சலி திருடிடும். பெருமாளே, உன் திருவடியை உத்தேசிச்சு ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு டயத்துல, ஏதோ ஒரு இடத்துல, எப்படியோ ஒத்தன் ஒரே ஒரு தடவை அஞ்சலி பண்ணினான்னா அவனுடைய அனைத்து பாப்பங்களையும் கெட்டதையும் அந்த அஞ்சலியானது திருடிடும். அது மட்டும் இல்ல, சுபானி புஷ்ணாதி நஜாதுஹியதே, எல்லா விதமான சுபங்கள் மங்களங்கள் நல்லதுகள் ஸ்ரேயஸுகள் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை புஷ்டி ஆக்கிடும், நன்மையினுடைய புஷ்டி உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றோம். சோ பெருமாளை குறிச்சு, பெருமாள் திருவடியை குறிச்சு அஞ்சலி பண்ணினா இவ்வளோ க்ஷேமம் இருக்கு அப்படின்னு ஆளவந்தார் சொல்ற. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? அஞ்சலி ஜஸ்ட் டூயிங் ஃபோல்டிங் ஹேண்ட் அப்படின்ற ஒரு முத்திரைய பண்ணினோம்னா இத்தனை இருக்கு அதுக்கு. அடுத்தது சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல 30வது ஸ்லோகத்துல சொல்றாரு. உங்களுக்கு தான் வரதராஜ பஞ்சாசத்து ஆயிடுத்து, சந்த ஆயிடுத்து இல்லையா? என்னது 30வது ஸ்லோகம்? ஹஸ்தி ஷதுக்க விஷதிக்த பலானுபந்தினி ஆப்ரஹ்ம கீட்டம் அபராஹத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சய வசாத் துரதிக்ரமேனஹ பிரத்யஸ்திரமஞ்சலிரசௌ தவ நிக்ரஹாஸ்திரே. இந்த ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கெல்லாம் அதாவது நம்மளுக்குன்னா என்ன, பிரம்மாதி கீட்ட பர்யந்தம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு ஒரு புழு பூச்சி வரைக்கும் ஒரு ரூல் வச்சிருக்கார் பெருமாள். என்ன ரூல் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய பாப்பங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணார்? துஷ்கர்ம சஞ்சய வசாத்து, துஷ்கர்மங்கள்னா பாப்பங்கள், அதெல்லாம் அப்படியே மூட்டை மூட்டையா நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அந்த பாப்பங்கள் எல்லாம் போக்கணும்னா என்ன பண்ணணும்?
ஏதாவது ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன் கொண்டு வரணும் இல்லையா? அதனால என்ன பண்றார், நிகிரக அஸ்திரம்னு ஒண்ணு போடுறாங்க. நிகிரகம்னா என்ன? அனுகிரகம்க்கு ஆப்போசிட். பெருமாள் பிளஸ் பண்ணாம நம்மள விட்டுட்டாருன்னு வச்சுக்கோம், கர்ஸ் பண்ண மாட்டார் பெருமாள், பட் பிளஸ் பண்ணாம நம்மள இக்னோர் பண்ணிட்டாருனாலே நம்மளுக்கு நல்லது நடக்காது. அதுதான் நிகிரகம்னு பேரு. நிகிரகம்ங்கிறது ஒரு அஸ்திரம். அந்த அஸ்திரத்துல விஷத்தை தடவி போடுற அளவுக்கு நம்ம பாப்பம் பண்ணிருக்கோமா? வெறும் அஸ்திரம் போட்டா போறாது இந்த பாப்பத்தை எல்லாம் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு. அதுல விஷத்தை தடவி போட்டாதான் இந்த பாப்பத்துக்கு அது தண்டனை ஆகும். அப்படிங்கறதுனால நிகிரகம் அப்படிங்கிற அஸ்திரத்துல விஷத்தை தடவி வச்சிருக்கார். விஷதிக்த அப்படிங்கிறார். நம்மளுடைய பலன்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஹஸ்தீஷன் அப்படிங்கிற வரதராஜ பெருமாள் தன்னுடைய நிகிரகம் அப்படிங்கிற அஸ்திரத்துல விஷத்தை தடவி நம்மள நோக்கி அமிச்சுட்டு இருக்காராம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ இது நம்மள தாக்கிடுதுன்னா நம்ம என்ன பண்றது, நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பயம் வருமோ இல்லையோ? அதனால அதை காம்பேட் பண்ணணும். காம்பேட் பண்றதுக்கு என்ன பண்ணும்? ஒரு சண்டை நடக்கிறதுனா ஒரு பக்கத்துல இருந்து ஆரோ வந்தா இன்னொரு பக்கத்துல இருந்து ஆரோ போடுறாளோ இல்லையோ, டிவில எல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம ஒரு ஆரோ போடணும். அது என்ன ஆரோன்னு கேட்டா பிரத்யஸ்திரமஞ்சலி. அஞ்சலி அப்படிங்கறதுதான் பிரதி அஸ்திரம். நம்ம அஞ்சலி பண்ணிட்டோம்னா பெருமாளுடைய நிகிரகம் அப்படிங்கிறது நம்ம கிட்டக்க வராது. அது என்ன ஆகும்? அனுகிரகமா மாறி தண்டனையே இல்லாம நம்ம பாப்பங்கள் எல்லாம் போயிடும். அஞ்சலி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம பாப்பங்களை எல்லாம் போக்கி இந்த அஞ்சலினால பெருமாள் திருவுள்ளம் குளிர்ந்து நம்மள நல்ல வழியில போக வச்சு ஆச்சாரியன் அடைஞ்சி உபாயத்தை பண்ண வச்சு மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போயிடுவார் பெருமாள். இவ்வளோ பண்ணி கொடுப்பார் ஒரு அஞ்சலியை நம்ம பண்ணிட்டோம்னா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. இப்போ இந்த நிகிரகாஸ்திரம் அப்படிங்கிறது பாப்பத்தை போக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது ரொம்ப பெயின்ஃபுல்லா போக்கும். தண்டனை கொடுத்து அனுபவிச்சு பாப்பங்களை போக்க வைக்கும். தண்டனை கொடுத்தா நம்மளாம் தாங்க மாட்டோம். அதோட இல்லாம அந்த தண்டனை அனுபவிக்கிறச்சேவும் மேல மேல பாபம் பண்ணிட்டே இருப்போம். அதனால பெருமாளுடைய நிகிரகத்துக்கு மட்டும் நம்ம ஆளாவே ஆயிடக்கூடாது. பெருமாளோட அனுகிரகம் தான் நம்மளுக்கு வேணும். நிகிரகத்தை நம்ம காம்பேக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அஞ்சலி அப்படிங்கிற பிரதி அஸ்திரத்தை போடணும். பிரத்யஸ்திரமஞ்சலி ரசௌ தவ நிகிரஹாஸ்திரே அப்படின்னு சொல்றாரு சுவாமி. ஆக இப்ப என்ன கிடைச்சது நம்மளுக்கு? இந்த ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல, ஆளவந்தார் ஸ்லோகத்துல அஞ்சலி அப்படிங்கிறது என்ன பண்றதுன்னு கேட்டா ரெண்டு விஷயம் பண்றது. ஒண்ணு, நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் அது திருடிடுறது. முஷ்ணாத்தினா திருடுறதுன்னு அர்த்தம். பாப்பங்கள், அசுபங்கள், கெட்டது எல்லாத்தையும் திருடி நல்லதை நம்மளுக்கு புஷ்டியா கொடுக்கறது. சுவாமி தேசிகன் சொன்னது அஞ்சலிங்கிறது பெருமாளுடைய நிகிரகாஸ்திரத்துக்கு பிரதி அஸ்திரம் அப்படின்னு. பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவர் என்ன சொல்றார்? பெருமாளுக்கு அஞ்சலி பண்ணினா என்ன நடக்கும்னு இந்த ரெண்டு ஆச்சாரியர்களும் சொல்லிட்டா, தாயார் கிட்டக்கு போய் நம்ம அஞ்சலி பண்றோம்னு வச்சுக்கோ, அவ என்ன பண்றா, என்ன கொடுப்பா அப்படிங்கறத ஸ்ரீகுண ரத்ன கோஷம் அப்படிங்கறதுல சொல்றார். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிதஞ்சலி பரம் வஹதே விதீர்ய அஸ்மை ந கிஞ்சிதுசிதம் கிருதமித்யதாம்ப त्वं लज्जसे कथय कोयमुदार भावः. பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம் இது. ஒரு கதை என்னாச்சு, இந்த ஸ்ரீரங்கத்துல பெரிய கோயில், நிறைய பேர் நீங்களாம் போயிருப்பேன் ஸ்ரீரங்கத்துக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த தாயார் சன்னதிங்கிறது வடக்கு வாசல்ல இருக்கும், நார்தர்ன் கேட் கிட்டக்க இருக்கும். பெருமாள் சன்னதி தெற்கு வாசல் சதர்ன் கேட் கிட்டக்க இருக்கும். இந்த கோவில் ரொம்ப பெருசு. கோவில சுத்தி பிராகாரங்கள்லாம் இருக்கும், வீடுகள்லாம் அங்க இருக்கும். இந்த மார்க்கெட் ரெண்டு பக்கமும் உண்டு, நார்த் சவுத் ரெண்டு சைட்லயும் மார்க்கெட் உண்டு. ஆனா இந்த சவுத் சைட்ல தான் ப்ரொனவுன்ஸ்டா இருக்கும் மார்க்கெட். நிறைய கடையெல்லாம் அங்க இருக்கும். சவுத் சைடு இருக்கிற கடைக்கு போகணும், தெற்கு வாசல் பக்கம் இருக்கிற கடைக்கு போகணும்னா வடக்கு வாசல் சைடுல இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவான்னா, கோவில சுத்திண்டு வரணும்னா அவளுக்கு ரொம்ப நாழி ஆயிடும், ரொம்ப தூரம் நடந்து வரணும். அதனால ஷார்ட்கட்டா வரணும் அப்படிங்கறதுனால கோவில் உள் வழியாவே வந்துருவோம். வடக்கு வாசல் வழியா நுழைஞ்சி கோவில் வழியா வந்தா அது ஷார்ட்கட், நேரம் வந்துவிடும். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு நாள் வடக்கு வாசல் பக்கத்துல அவருக்கான், அந்த வடக்கு உத்தர வீதியில அவருக்கான் வச்சுப்போம். அவர் தெற்கு சித்திரை வீதியில ஷாப்பிங்க்கு போறார், சதர்ன் சைடுக்கு ஷாப்பிங்க்கு போறச்சே அப்படி
அவசரமா கிளம்பி போனார், சாமான வாங்கணும் அப்படின்ற அவசரத்துல கிளம்பி போனார். லிஸ்ட், பெரிய லிஸ்ட் வச்சுருக்கார் பையில, அதை எடுத்துன்னு போனார். தாயார் சந்நிதி வழியா தான் நடந்து போறார். அப்ப அவர் அவசரமா போயிட்டார், ஒன்னும் கண்டுக்கல. போனார் சவுத் சைடுக்கு, அங்க சாமான் எல்லாம் வாங்கினார், எல்லா ஷாப்பிங்கையும் முடிச்சார். அரிசி, பருப்பு, கரிகாய் எல்லாத்தையும் வாங்கினார், துணிமணி எல்லாம் வாங்கினார். பெரிய பேக் ஃபுல்லா ரொம்பி போச்சு. ரொம்பி போன பேக்னால அவரால் திருப்பி வச்சு ஃபாஸ்டா நடக்க முடியும். அதனால மெதுவா நடந்து வர, அதுவும் இப்ப ஃபுல் ஸ்ட்ரெச் நடந்து வந்து வடக்கு வாசல் கிட்டக்க வந்துட்டார். தாயார் சன்னதி அங்கதான் இருக்கு. அந்த தாயார் சன்னதி கிட்டக்க வந்தார், ஸ்லோவா நடந்துட்டு வர்றார். அப்பதான் தாயார் சன்னதியில ஆர்த்தி காமிக்கிறாளாம். ஆர்த்தி காமிக்கிறான்னு உடனே சரி ஒரு நிமிஷம் நம்ம சேவிக்கலாம் அப்படின்னு தோன்றது. அவர் என்ன பண்ணார், கையில பை, அந்த பையில சாமான் இருக்கிற அந்த ஹெவி பையோட கைய தூக்கி கூப்பினர், அஞ்சலி பண்ணார். தாயார் பார்த்தா, ரங்கநாயகி தாயார், அடாடா இந்த குழந்தை இந்த சம்சாரத்துல இத்தனை காரியங்கள் இருக்கிறச்சே, இவ்வளோ பிஸியா அவன் இருக்கிறச்சே, இத்தனை சாமான வச்சுண்டு எனக்கும் அஞ்சலி பண்ணணும்னு கைய தூக்கி இப்படி பிரணாமம் பண்றானே, அஞ்சலி பண்றானே, இவனுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சாலும். உடனே இவனுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணாலும். ஐஸ்வர்யம் எல்லாம் இவனுக்கு கிடைக்கட்டும் அப்படின்றா. ஐஸ்வர்யம் இவர் கை கூப்பிச்சுட்டு இருக்கார். தாயார் என்ன யோசிக்கிறான்னு அவருக்கு தெரியாதோ இல்லையோ, அவர் கை கூப்பிச்சுட்டே இருக்க. அவரால் அந்த கையை இறக்க முடியல ஃபாஸ்டா. ஏன், ஏன்னா கையில தான் வெயிட் இருக்கேன். இவ்வளவு வெயிட்ட தூக்கி, வெயிட்டோட தான் கையை தூக்கி இருக்காரு, அதனால சட்டுன்னு இறக்க முடியல. கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருக்க. தாயார் பார்த்தா, இன்னும் கை கூப்பிட்டு இருக்கானே இவன், இந்த சம்சாரத்துல இந்த கஷ்டத்துல இவ்வளோ வேலை இருக்கிறச்சே, இவ்வளோ பிஸியா இருக்கிறச்சே, இந்த குழந்தை இப்படி அஞ்சலி பண்றானே அப்படின்னு நினைக்கிறான். இவனுக்கு ஐஸ்வர்யம் மட்டும் கொடுத்தா போராது, இவனுக்கு கைவல்யம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். கைவல்யம் அப்படின்னா தன்னோட ஆத்மாவை அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். அதுவும் ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஹாப்பியா இருக்குமா அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அதுதான் அக்ஷரகத்தின்னு பேரு. அதை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குற. ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம். இவருக்கு தெரியாதோ இல்லையோ தாயார் என்ன நினைக்கிறான்னு. இவர் கை கூப்பிச்சுட்டேதான் இருக்கார். இவரோட ப்ராப்ளம் வேற, இவரால கையை ஃபாஸ்டா இறக்க முடியல, இவர் கையில வெயிட் இருக்கு. ஆனா தாயார் பாக்குறா, ஆஹா இந்த சம்சாரத்துல இந்த குழந்தை இவ்வளோ காய் இருக்கிறச்சே, இவ்வளோ பிஸியா இருக்கிறச்சே, இத்தனை சாமான தூக்கிண்டு எனக்கும் அஞ்சலி பண்றானே, இவனுக்கு ஐஸ்வர்யமும் அக்ஷரகத்தியும் கொடுத்தா போருமா, இவனுக்கு மோட்சமே கொடுத்துடணும் அப்படின்னு தீர்மானிச்சு பரமபதத்தையும் இவனுக்கு கொடுத்துருவோம்னா என்ன, உரிய காலத்துல இவனுக்கு நல்ல ஆச்சாரியன் கிடைக்கட்டும், நல்லா சரணாகதி பண்ணிட்டோம், நல்லா பரமபதம் கிடைக்கட்டும் அப்படின்னு சங்கல்பிக்கிறா தாயார். ஐஸ்வர்யம் அக்ஷரகத்திம் பரமம் பதம் வா கொடுத்துட்டா, பரமபதத்தையும் கொடுத்துட்டா. கஸ்மை சிதஞ்சலி பரம் வஹதேவி தீரிய. இவருக்கு அகைன் தாயார் என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கா, அக்ஷரகதி கொடுத்திருக்கா, பரமபதம் கொடுத்திருக்கான்னு தெரியல இவருக்கு. இவரால கை இறக்க முடியல, இவர் ப்ராப்ளம் வேற. அதான் சொன்னேன்னு, இவரால வெயிட்னால கை இறக்க முடியல. இவர் இன்னும் கூப்பிட்டே இருக்கார். தாயார் பாக்கறா, ஐயோ இந்த குழந்தை இந்த சம்சாரத்துல இத்தனை பாரத்தை வச்சுண்டு இத்தனை பிஸியா இருக்கிறச்சே இன்னும் கை கூப்பிட்டு இருக்கானே, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேனே, ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமபதம் எல்லாம் கொடுத்துட்டேனே, இன்னும் இவன் கை கூப்பிடறானே, இவனுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சுண்டு தலை அப்படியே குனிஞ்சுட்டாலாம் லஜ்ஜையில தாயார். அஸ்மைன கிஞ்சிதுச்சிதம் கிருத்தமித்யதாம்ப துவம் லஜ்ஜசே கதைய கோய முதார பாவஹா. கேக்குறார் பட்டர் தாயார பத்தி, அம்மா இப்படி நீ குனிஞ்சுண்டு வச்சுட்டு இருக்கிய தலைய, இது லஜ்ஜைனாலியோ, உனக்கு கூனி குறுகி நீ போயிட்டியா, என்ன கொடுக்கறது இந்த குழந்தைக்குன்னு தெரியாம, அவ்வளோ உதாரமான குணம் தாயாருக்குன்னு காமிக்கிறதுக்காக சொல்றார். ஸ்ரீரங்கத்துல தாயார் சேவிச்சோன்னா இப்படி தலை கொஞ்சம் குனிஞ்சா மாதிரி இருப்பா. ஆச்சாரியாளுக்கெல்லாம் பெருமாள் தாயாருடைய திருமேனியை அர்ச்சையில சேவிக்கிறச்சே பலவிதமான யோஜனைகள் வரும். இப்படி எல்லாம் அவ ஏன் இருக்கா அப்படிங்கிறது அவளுக்கு தோணுமா, ஸ்புரிக்க வைப்பாளாம் பெருமாளும் தாயாரும். அதனால இந்த மாதிரி இந்த தாயார் தலையை குனிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இவனுடைய அஞ்சலி அப்படின்ற ஒரு முத்திரைக்கு அவளால ஈடு கொடுத்து அனுகிரகம் பண்ண முடியல, ஈக்குவேலண்டா அனுகிரகம் பண்ண முடியல அப்படிங்கிறதுதான் அப்படின்னு பராசர பட்டர் ரொம்ப அழகா சொல்றார். இதுல கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் அப்படிங்கிறார். அஞ்சலி பரம் அப்படிங்கிறதுலதான் அவளுடைய உணர்ச்சி முழுக்க இருக்கு. இந்த அஞ்சலிய ஒரு பாரமா அவன் சுமந்துட்டு நிக்கிறானேன்னு தாயார் நினைக்கிறாளாம். அஞ்சலி பண்றது எவ்வளவு ஈஸி, ரெண்டு கையை கூப்பிடுறது. ஆனா அது கூட ஒரு பெரிய விஷயம், ஒரு பாரம் மாதிரி அவன் வச்சுட்டு இருக்கானே
அப்படின்னு தாயார் நினைக்கிறாளாம். அவ்வளவு கிருப்பா அவளுக்கு, அந்த அஞ்சலிக்கு அவ்வளவு வேல்யூ அவ கொடுக்குறா. அதுதான் அஞ்சலி வைபவம். சோ 3 ஆச்சாரியால் அஞ்சலியை பத்தி என்ன சொன்னா அப்படிங்கறத பார்த்தோம். முதல்ல ஆளவந்தார் என்ன சொன்னார்? பெருமாள் திருவடிய குறிச்சு அஞ்சலி பண்ணினா அந்த அஞ்சலியானது எல்லா அசுபங்களையும் பாப்பங்களையும் திருடி சுபங்களை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு. சுவாமி தேசிகன் சொன்னது அஞ்சலி அப்படிங்கிறது ஒரு பிரதி அஸ்திரம் பெருமாளுடைய நிகிரகாஸ்திரத்துக்கு. பராசர பட்டர் சொன்னது தாயார குறிச்சு அஞ்சலி பண்ணோம்னா எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும், மோட்ச பர்யந்தம். இந்த இகலோக ஐஸ்வர்யத்திலே இருந்து ஆரம்பிச்சு பரமபத பர்யந்தம் எல்லாமே நம்மளுக்கு பரம்பரையா கிடைக்கும். பரம்பரையான சீக்வென்ஷியலி கிடைக்கும். இப்ப டைரக்டா ஒரு அஞ்சலி பண்ணிட்டா அதனால மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னா அது சம்பிரதாயப்படி தப்பா இருக்கும். என்ன அர்த்தம்னாக்கா, அஞ்சலி பண்ணினோம்னா அதுக்கு தாயார் அனுகிரகிச்சு நல்ல ஆச்சாரியனை காமிச்சு அந்த ஆச்சாரியன் கிட்டக்க சரணாகதி பண்ணி இவென்ச்சுவலி நம்மளுக்கு மோட்ச பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது. இதுதான் அஞ்சலி வைபவம் அப்படிங்கிறது. சோ டாக்ட் ஆஃப் டாக்கிங் அண்ட் அஞ்சலி வைபவம். இதுல ஓரல் ஆக்டிவிட்டி தான் இருக்கு. இது எழுத வேண்டாம் அசைன்மெண்ட். I would want you people to discuss what did you learn from conversation between Maricha and Ravana, Vidura and Bhishma. அதே மாதிரி கான்செப்ட் ஆஃப் அஞ்சலி வைபவம் as shown by the 3 ஆச்சாரியாஸ், ஆளவந்தார், பராசரவட்டர் and சுவாமி தேசிகன். இந்த டிஸ்கஷனை நீங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல. இது ஒரு டிஸ்கஷன் ஆக்டிவிட்டியா, இதுக்கு மார்க்ஸ் இருக்கும். அடியன் இந்த வருஷம் உங்களுக்கு சதஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன். பட் சதஸ்க்கு பதிலா அதுக்கு ஒரு ப்ரீலூட் மாதிரி அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு சதஸ் ஆக்சுவலா ஆரம்பிக்கலாம். பட் இந்த வருஷம் we will have these discussions, கருத்தரங்கம் மாதிரி நம்ம எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ல மார்க்ஸ் வரும். ஸோ இது ஓரல் டிஸ்கஷனுக்கான டாபிக். 2 சம்வாதங்கள். ஒன்னு பீஷ்ம விதுர சம்வாதம், அதுல இருந்து என்ன தெரியறது உங்களுக்கு டாக்ட் ஆஃப் டாக்கிங் பத்தி அப்படின்னு. இன்னொன்னு மாரீச்ச ராவண சம்வாதம். அதே மாதிரி அஞ்சலி வைபவத்தை பத்தி 3 ஆச்சாரியாலும் என்ன சொல்லியிருக்கா, எப்படி அதை டீல் பண்ணிருக்கா அப்படிங்கிறது. சோ இந்த டிஸ்கஷனுக்கு அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? இந்த கிளாஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் போறோம், ஜஸ்ட் ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் தான். இன்ஃபேக்ட் இன்னும் கூட சில டாபிக்ஸ் பண்ணலாம். ஆச்சாரிய லட்சணம் இல்ல சிஷ்ய லட்சணம், இதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச 4 குவாலிட்டிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது பேரா வாங்கும் அண்ட் ஒருத்தர் சொல்லுங்க இன்னொருத்தர் பதில் சொல்லுங்க, இல்லைன்னா ஒருத்தர் ஒரு குணத்தை சொல்லுங்க இன்னொருத்தர் இன்னொரு குணத்தை சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் பேர் அப் வித் எனி ஃப்ரெண்ட் ஆஃப் யோர்ஸ் தட் யூ வாண்ட். நீங்களே டிசைட் பண்ணுங்க, பண்ணிட்டு பிரசன்ட் பண்ணணும். இதை நம்ம அடுத்த வாரம் இந்த டாபிக்ல பண்ணலாமா? இந்த அஞ்சலி வைபவம் அண்ட் டாக்ட் ஆஃப் டாக்கிங் டிஸ்கஷன் பண்ண வரையலாம். இங்க இருக்கிறவா சொல்லுங்க, எனக்கு முடியுமா? ஓகே அடியனா. ஸ்ரீயவனிகா ஹரிணியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டா. சரி, ஸ்ரீயவனிகா அண்ட் ஹரிணி நீங்க 2 பேரும் ஒரு டீமா பண்றீங்களா? இது ஆக்சுவலா பிபிடி நம்மளா ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு நம்ம இது பண்ண ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் மாதிரி. இது நோ நீட் ஆஃப் எனி பிபிடி. ஜஸ்ட் நீங்க விஷயத்தை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை டிஸ்கஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் நீங்க ரோல் பிளே கூட பண்ணலாம். இந்த கான்வர்சேஷன்லாம் ஒருத்தர் விதுரர் ஆலாம், ஒருத்தர் பீஷ்மர் ஆலாம், அந்த மாதிரி பேசி பார்க்கலாம். இல்ல விதுரர் என்ன சொன்னார்னு ஒருத்தர் சொல்லலாம், பீஷ்மர் என்ன சொன்னார்னு ஒருத்தர் சொல்லலாம். எப்படி நீங்க பிரசன்ட் பண்ணணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இது மோர் ஆஃப் ஆக்டிவிட்டி தான். சோ என்ன டாபிக் எடுத்துக்கிறேங்கிறதையும் நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்க. இனியோடைய இந்த செஷன்ல இருந்து தான் பண்ணணும். ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம் இப்ப அடுத்த வாரத்துக்கு வேண்டாம், அப்புறம் வேணா இன்னைக்கு அது ஒரு நாள் பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க பண்ணுங்க. ஜஸ்ட் 5 நிமிஷம் இருந்தா போறோம், அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. கேஷுவலா பண்ண போறோம். யூ டோன்ட் நீட் டூ மச் ஆஃப் ப்ரிப்பரேஷன். சும்மா ஜஸ்ட் கெட் ஆன் அ கால் ஒன் டே, ஒரு 15-20 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுங்க. அண்ட் தென் யூ கேன் பிரசன்ட். டாபிக் உங்க சாய்ஸ். ஸ்ரீயவனிகா அண்ட் ஹரிணி. சரி, அப்புறம் வேற யார் பண்றீங்க? அதுலா இருக்கியா? நீ பண்றியா? அவனிஜா அக்கா இந்த பேட்ச்ல இல்லையடா கண்ணா, உங்க பேட்ச் மேட்ஸோட தான் பண்ணணும். சரியா? சோ யாருமா? எனக்கு சரியா கேட்கல.
உங்க பேட்ச்ல யார் வேணா பண்ணலாம். அதாவது 2021 and 22 உங்களுக்கு வந்து ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் இப்ப அவளோட தான் எடுக்கிறோம் இல்லையா? ஓகே, டிராப் ஆயிட்டா. ஸ்ரேயஸ் கண்ணா நீ பண்றியா? நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். எஸ் சரி. ஓகே, சோ நீயும் அதுலாவும் பண்றீல, அதுல வரட்டும் திரும்பி. சொல்லுமா ரெடி? எனக்கு ஒரு சந்தேகம், லைக் இங்க 2 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி மாரீச்சன் ராவணன் அப்புறம் விதுரன் பீஷ்மர் இவரோட கான்வர்சேஷன், அப்புறம் வந்து அஞ்சலி வந்து எப்படி வந்து இந்த 3 பேர் வந்து கான்செப்ட் வச்சு பண்றாரு. இந்த 2 கொஸ்டின்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் பண்ண, இல்லைன்னா அதுலயே வந்து சப் டாபிக்ஸ் இருக்குல்ல, இப்போ மாரீச்சன் அண்ட் ராவணன் தனியா, அப்புறம் விதுரன் அண்ட் பீஷ்மரோட கான்வர்சேஷன்ஸ்ல சப் டாபிக்ல பண்ணலாம். இந்த கான்செப்ட் ஆஃப் அஞ்சலி வைபவம் 3 பேருமே கம்பேரிட்டிவா தான் சொல்லணும். 3 பேருமே சேர்ந்தே இது பண்றோம். ஆமா ஆமா, கான்செப்ட் ஆஃப் அஞ்சலி வைபவம் எடுத்துன்னா 3 பேர் தான் சொல்லணும். அதுல நீங்க 2 பேரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சொல்றீங்களா சொல்லுங்க. பெருமாள் ரிலேட்டடா ஒருத்தர் சொல்லுங்க, தாயார் ரிலேட்டடா ஒருத்தர் சொல்லுங்க, இல்ல ஒன்னொன்னு மாத்தி மாத்தி சொல்லுங்க. எனிஹோ நீங்க கோஆர்டினேட் பண்ணி சொல்லலாம். ஓகே ஸ்ரேயஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்ச்ல வந்து நிறைய பேர் இருக்கு. பட் இன்னி செஷன்ல கோதாஸ்ரீ இருந்தாலே லீவ் பண்ணிட்டாளா? அப்படியே நான் அந்த ஸ்லைட் ஆரம்பிச்சு காமிக்க முடியுமா? காட்டுறேன். ஓகே, கோதாஸ்ரீ ஹஸ் லெஃப்ட் த கால் நோ. தெரியுறதா ஸ்லைடு? ஓகே ஃபைன். இப்போ வந்து ஸ்ரேயஸ் நீயும் அதுலாவும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுலா வந்தாள்னா, அப்படி இல்லைன்னா நீயும் கோதாஸ்ரீயும் பண்ணலாம். ஒண்ணு பண்ணு, நீயும் கோதாஸ்ரீயும் பண்ணுங்க, நான் கோதாஸ்ரீ கான்டாக்ட் பண்ணி சொல்றேன். சரியாமா ஸ்ரேயஸ்? சரி, கோதாஸ்ரீ நீ டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம், நானும் அவளுக்கு மெசேஜ் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நீங்க வந்து சொல்லுங்க. நிறைய நாழி ஆகாது இதுக்கு. சரி, மத்த பசங்க நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாமா, இல்ல வீக் ஆஃப்டர் தட் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து வச்சுக்கலாமா? ஏன்னா 5 நிமிஷம் நான் கடகடன் முடிச்சிருவேன். இல்ல சரி, ஓகே, நாட் அ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வீக் நீங்க பண்ணுங்க. ஸ்ரீயவனிகா, ஹரிணி, ஸ்ரேயஸ் அண்ட் கோதாஸ்ரீ, யூ கேன் present next week. Even if it is a 15-20 minute session, it's okay. Just come present and go. முடிஞ்சதுன்னா இன்னும் 2 பேர் சேர்ந்துக்கிறாங்கன்னா இன்னும் 1/2 மணி செஷன் கூட ஆகும். 5 o'clock 6 o'clockங்கிறது உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் போட்டு சொல்றேன். சரியா? ஸோ இந்த 2022 பேட்ச்ல 2 பேர் இருக்கே. 21ல ஸ்ரேயஸ் அண்ட் கோதாஸ்ரீ இஸ் ஆல்சோ 22 ஐ திங்க். ஓகே சரி, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுல என்ன பண்றாங்கிறது அப்புறம் பார்த்து சொல்றேன். சரியா? ஓகே, இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அடின் இப்போ முதல் கொஸ்டின் எடுத்துக்கிறோம்னா, இப்போ மாரீச்சன் ராவணன் விதுரன் பீஷ்மனா, அதுல 2ல ஏதாவது ஒண்ணுதான் வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் மாதிரி 3 கம்பைன் பண்ண மாதிரி இல்ல. ஏன்னா அதுல ஒரு கதை சொல்லணும்ல 2 பேருக்கும், அதனால அதுலயே டைம் சரியாயிடும். ஓகே அடியன் உஷா மாமி, நீங்க இருந்து எல்லாம் நீங்க கூட பிரசன்ட் பண்ணணும்னா பண்ணலாம் அடியன் இதுல அடுத்த வாரம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்களும் பண்ணலாம். கம்பல்ஷன் எதுவும் இல்ல, ஜஸ்ட் நீங்க அசஸ்மெண்ட்ஸ் கல்விக்கிட்டு அது பண்ண முடியுமா உங்களுக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி டெஃபினெட்லி பண்ணலாம். ஸோ இன் கேஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஓகே ரெடி, சந்தோஷம். ட்ரை பண்ணி முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அடி. அவசியம். சரிம்மா. சரி, அப்போ யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் பார்க்கலாம். எத்தனை மணிக்கு இது பிரசன்டேஷன் இருக்குங்கிறத கம்யூனிகேட் பண்றேன். பராசர பட்டரோட வைபவம் பிடிச்சிருக்கடி, அஞ்சலி வைபவம் பிடிச்சிருக்கா? சொல்லு. நீ உன் பார்ட்னர் டிசைட் பண்ணி சொல்லுங்க என்ன சொல்லணுங்கிறத. சரியா? பேர்ஸா சொன்னேன்னா ஐ தாட் இட் வில் பி ஈஸி ஃபார் இது கான்வர்சேஷன். சப்போஸ் பேரா ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியலன்னா இண்டிவிஜுவலா பிரசன்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஓகே,
ஸ்ரேயஸ், நீ இண்டிவிஜுவலா பிரசன்ட் பண்றியா பேரா பிரசன்ட் பண்றியா? எது உனக்கு சௌரியப்படும்? அப்படின்னு எது வேணாலும் ஓகே. எது வேணாலும் ஓகே. சமுத்திரா நீ. சரி, நான் உனக்கு கோதாஸ்ரீயோட கபில் பண்ணி விடுறேன். 2 பேரும் இன்டராக்ட் பண்ணுங்க. இட் வில் பி குட் ஃபார் யூ பீப்புள் டு இன்டராக்ட் அண்ட் டூ சம் ஆக்டிவிட்டி. சரி அப்படியே பண்ணு. பேராவே பண்ணு நீ. சரியா? ஸ்ரீயவனிகா ஹரணி, நீங்களும் பேசிக்கோங்க எப்படி வருதுன்னு. பேராவே ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஓகே, சரி. சரி. இந்த பிரசன்டேஷன்லாம் எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான். ஓகே, ஸோ உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அடுத்த வருஷத்துல இருந்து சாதாஸ் பிரசன்ட் பண்றதுக்கு வில் கெட் சம் எக்ஸ்போஷர். சரி, ஓகே. இப்போ வேற யாருக்கும் எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா இதோட செஷனை முடிச்சுக்கலாம். தன்யாஸ்மி, கிருஷ்டி.